ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சேதுக்கு கிறுக்கு முன்னாடியே வந்து ஐஸ்வர்யா பயப்படுற அளவுக்கு அவங்கள்ட நிலைமை இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஐஸ்வர்யா என்ன பண்ணினாங்க? எதுக்காக ஐஸ்வர்யா பயப்படணும்? ஏதாவது வந்து தீங்கு பண்ணாங்களான்னு கேட்டால் ஆமாம். அவங்க வந்து தமிழ்ச்செல்வியோட ஃபோன் எடுத்து தமிழ்ச்செல்வி மாதிரியே வந்து பேசியிருக்கிறாங்க. யாரோடையன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வின்ற அப்பாவோட. ஆனால் இப்போ வந்து வாழ்க்கையை இழந்து தனித்து நிற்கிறது யாருன்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி. இந்த விஷயத்த வந்து தெளிவாக வந்து தனம் வந்து அவங்கள்ட அக்காண்ட ஹஸ்பண்டுக்கு, அதாவது வந்து சேதுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இது கனவா அப்படியே வந்திருக்கு ஐஸ்வர்யாவுக்கு. ஐஸ்வர்யாவுக்கு எப்போ பார்த்தாலும் தான் வந்து சேதுவை விட்டு பிரிஞ்சிடுவேனோ, அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ என்ற பயம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயம் இப்போ சேதுக்குமே தெரிஞ்சிட்டுது. ஆனால் வந்து ஐஸ்வர்யாவுக்கு அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அவங்கள்ட வாயாலேயே அந்த உண்மை வரணும் பண்ணுறதுக்காக பேசாமல் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்தே ஐஸ்வர்யாவோட எப்படி பழகுவங்களோ அதே மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறாங்களோ ஒழிய, ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா எங்கே பாரு, நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணினியா, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா, இந்த மாதிரியெல்லாம் கேட்கவே இல்லை. இப்படி கேட்டால் அவங்க சொல்லவும் மாட்டாங்கன்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இதனால் சேது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு ஐஸ்வர்யா தான் காரணமாக இருந்தால் அவளோட வாயாலே இதை சொல்ல வைக்கணும், நானாக கேட்கக்கூடாது. கேட்குற விதத்தில் கேட்டால் அவக்கு பதில் தானாக வரும் என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி நினைச்சது என்னமோ ஐஸ்வர்யாவுக்கு கனவாக வந்துட்டுது. அதாவது வந்து சேது வந்து, என்ன ஐஸ்வர்யா என்ன நினச்சிட்ருக்கிற, நீ தான் தமிழ்ச்செல்வியோட ஃபோன் எடுத்தியா, அவளோட குரலில் நீ தான் பேசினியா, இவ்வளவு பிரச்சனைக்கு நீ தான் காரணமா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணின, இது துரோகம்ன்ட்டு உனக்கு தெரியாதா, மற்றவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுல அப்படி என்ன உனக்கு சந்தோஷம், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஐஸ்வர்யாவை அவங்க கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு போயிடணும், இந்த மாதிரி சேது பேசுகிற மாதிரியெல்லாம் அவங்க கனவு கண்டுறாங்க. என்ன இது சேதுக்கு தெரிஞ்சிட்டுதோ, சேது வேற இப்போ வந்து தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே யாருக்காவது நான் தான் இதை பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சிருக்குமோ, அவங்க யாராவது ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுறாங்களோ என்ற மாதிரி பயந்துட்டே இருக்கிறாங்க. இதை யார்கிட்டையாவது சொல்லணுமே, இப்படியே இருந்தால் எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சித்திராட்ட போகிறாங்க. எனக்கு உங்களோட கொஞ்சம் பேசணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, ஒரே வீட்டில் தானே இருக்கிறேன், எத்தனை மணி நேரமாவது பேசணும், என்ன நான் என்ன பிஸியாவா இருக்கிறேன், நீ எப்போ வேணாவது பேசலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அன்றைக்குமே கனவு கண்டு கத்தினி இல்லையா, அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் ஓடி வந்தோம், உன்னோட ரூமில் வந்து நாங்களுமே சேர்ந்து உன்னோட வந்து தூங்கினோம். இன்றைக்கு நீ கனவு கண்டுட்டியா, நாளைக்கு உன்னோட ரூமில் வந்து நாங்கள் தூங்கணுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரியெல்லாம் வந்து கனவு காணலை, இது வித்தியாசமான கனவு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா வித்தியாசமான கனவு என்று சொல்கிறா, பயமாக இருக்குன்றா என்ன என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஈஸ்வரி. இப்படி கேட்கும்போது, இல்லை நான் வந்து சேது மாமாட்ட வந்து பிடிபட்டுடுவேனோன்னு பயமாக இருக்குது, நான் அப்படியெல்லாம் கனவு கண்டேன்னு சொல்லும்போது டக்குண்டு ஈஸ்வரி வந்து கொஞ்சம் வாய மூடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முதல்ல போய் கதவெல்லாம் சாத்திட்டு வாசித்ரா, இவ என்ன இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிறான், இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருக்காவது நீ பிளான் பண்ணி தான் இதை பண்ணினி என்று தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமா, சேது இங்கே இல்லைத்தானே என்றுட்டு நீ பேசிகிட்டு இருக்கிறியா, இங்கே இருக்கிறவங்க யாராவது சேதுக்கு சொல்ல மாட்டாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைன்றி நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை, சரி இப்போ சொல்லு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இல்லை சேது மாமா வந்து என்னை மிரட்டுறாங்க, நீ தான் தமிழ்ச்செல்வியோட குரலில் பேசினியா, உன்னால தான் நானும் தமிழ்ச்செல்வியும் பிரிஞ்சோமா, உனக்கு எவ்வளவு தைரியம் எங்களை பிரிக்கிறதுக்கு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணினேன், இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, யார் உனக்கு இப்படி தூண்டி விட்டாங்க, நீயா பண்ணினியா அல்லது மற்றவங்க பண்ண சொன்னாங்களா, இப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் வந்து யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னு, சொல்லாமல் விட்டால் நான் இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பிடுவேன்னு என்னை வீட்டை விட்டு திறத்துறாங்க, அப்படியே நான் கண்மொழிச்சிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பாடா, நீ என்னோட பேரை சொல்லலை தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைன்றி நான் சொல்லலை, அதுக்கிடையிலே நான் கண்மொழிச்சிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ நாளும் வராத கனவு உனக்கு ஏன் இப்போ வந்துச்சு, கல்யாணமாகியே இப்போ இவ்வளோ நிறைய நாள் ஆச்சு இல்லையா, இவ்வளவு நாளும் இந்த சிந்தனையே உனக்கு வரலையே, ஏன் இப்போ உனக்கு கனவு வந்துச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை என்னமோ தெரியலை, இப்போ தான் அந்த கனவு வந்துச்சுது, ஒருவேளை தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு
இவங்க போய் இருந்ததுக்கு அப்புறமா அவங்கள நினச்சி எனக்கு பயம் வந்துட்டது போல இருக்குது, அதனால தான் அப்படி ஒரு கனவு எனக்கு வந்திருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எதுக்கு அவங்கள நினச்சி பயப்படுற? அவங்க அந்த மாதிரியெல்லாம் விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளவே மாட்டாங்க. நீ பல குரலில் பேச வேண்ட விஷயம் அங்கே யாருக்கு தெரிய போகுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, தனத்துக்கு தெரியும், நான் தனத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அதே இதுக்கு அவங்க சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வரப்போதா என்ன? சேது போய் தமிழ்ச்செல்வியோட பேசிகிட்டு இருந்தா, பழைய பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருந்தா தான் அது ஞாபகம் வரும்னு சொல்லலாம். சேதுவோ தனியொரு குடிசையில் வந்து உட்கார்ந்துருக்குறான், அவங்க தங்கட வீட்டில் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்விக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதனால் இவங்களுக்கு பேசுகிறதுக்கே டைம் கிடைக்காது. நீ பேசாமல் தூங்கு, எதுக்கு இதை பற்றியெல்லாம் யோசித்து தேவையில்லாமல் உன்னோட தூக்கத்தையும் வந்து குறைக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, என்னமோ தெரியல, கல்யாணமான நாளில் இருந்து எனக்கு இப்படி ஒரு பயம் வந்ததில்லை, இப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நீ சேதுக்கு எடுத்து பேசிடு, அப்புறமா தெரியும் தானே, சேதுவோட குரல்லையோ அவங்களோட பேச்சிலையோ உனக்கு வித்தியாசம் தெரியும் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து சேது என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொன்னால், தமிழ்ச்செல்வியை பார்த்து கவலைப்படுறாங்க. என்ன இவ ஒரே படிப்பாகவே இருக்குது, இப்படி படித்தா பரீட்சையில் பாஸ் பண்ணுறது, நான் நல்ல வேளை இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கலைன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்கன்னு சொன்னால், படிப்பு தான் முக்கியம், படிப்பு எதையுமே காப்பாற்றும், படிப்பை நாங்கள் விட்டுடவே கூடாது, நான் படிப்புக்காக எந்த கஷ்டமும் பட தயார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க, எனக்கு இது தெரியாமல் போச்சே என்ற மாதிரி வந்து சேது வந்து சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வந்து சிரிக்கிறாங்க. அது சரி, பரீட்சைக்கெல்லாம் ஒழுங்காக போனால் தான் இது தெரியறதுக்கு என்ற மாதிரி வந்து சொல்லி சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ரொம்பவே லேட்டாக தான் வந்து தமிழ்ச்செல்வியும் எழுந்திருக்கிறாங்க, அதே மாதிரி சேதுவும் எழுந்திருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், தமிழ்ச்செல்வி தூக்கம் இல்லாமல் இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சேது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், 2 குழந்தைகளையும் மாறி மாறி அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கவே இல்லை. இப்படி அவங்க லேட்டாக எழுந்தோடனே உடனே வந்து யார் கால் பண்ணுறேன்னு சொன்னால், ஐஸ்வர்யா தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மாமா எப்போ மாமா வீட்டுக்கு வருவீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா, இதே கேள்வியை எத்தனை தடவை தான் கேட்பேன், எத்தனை தடவை சொல்லிட்டேன், இந்த குழந்தைக்காக தான் இங்கே உட்காந்துருக்கிறேன், அப்புறமா வந்துடுவேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு போர் அடித்தா கோயிலுக்கு போ, பீச்சுக்கு போ, எங்கேயாவது யாராவது சொந்தக்காரங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு வா, இல்லது சித்ராவோட இருந்து பேசிகிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல படமாக பார்க்கலாம், நல்ல கதை சொல்லலாம், அல்லது வந்து நல்ல ஒரு புத்தகமாக படிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கே, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கேப்பா, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன், நான் கூட எனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, என்னம்மாம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, நீங்கள் இங்கே இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, நான் இல்லாமல் இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை, கொஞ்ச நாள் போயிட்டா வந்துட போகிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, சரி சரி நீ ஃபோனை வை, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சிடுறாங்க. இப்போ வந்து ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, என்னப்பா இவங்க எதுவுமே சொல்லாமல் பேசாமல் நார்மலாக பேசுகிற மாதிரி தானே பேசிட்டு வைக்கிறாங்க, அப்படின்னு சொன்னால் நான் வந்து கனவில் சும்மா தான் பயந்துருக்கிறேன் போல இருக்குது, அப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியலை போல இருக்குன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்களோ, என்ன கனவு கண்டாங்களோ அதை அப்படியே வந்து தனம் அப்படியே வந்து சேதுக்கு சொல்லிட்டாங்க. சேதுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி அவங்க பேசலை. ஐஸ்வர்யா நீ இப்படி பண்ணியா, இப்படி தனம் சொல்கிறான்ற மாதிரி வந்து கேட்கல. இவ்வளவு விஷயத்த பண்ணினவங்களுக்கு இதை சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொய் வச்சுருப்பாங்க, எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டில் போய் தான் பேசுகிறது என்றுட்டு இவங்க பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து தனம் வந்து ஒரு கடை வச்சுருக்குறாங்க, அவங்களோட குடும்பம் ஒரு கடை வச்சுருக்குறாங்க. அந்த கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர் வராங்க, தனம் தான் தனியாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சேது அவங்களுமே ஹெல்ப்புக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து யார் வாரேன்னு சொன்னால், சேதுவோட அம்மா அப்பா எல்லாரும் வராங்க. அவங்க சேதுவை பார்க்குறதுக்கெல்லாம் வரலை, அவங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வாரதுக்கான காரணமே வந்து தன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஊர்லகத்தில் என்ன சொல்லுவாங்க பார்த்தியா, வயசானவங்க கோவிச்சிட்டு போயிட்டாங்கன்றதுக்காக அப்படியே பேசாமல் விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க இந்த வீட்டில் போய் அம்மா வாங்கம்மான்னு கேட்டால் அவங்க வரமாட்டாங்களா, அல்லது அடிக்கடி போய் அவங்க எப்படி இருக்கிறாங்களாவது பார்க்குறாங்களா, இல்லையே பேசாமல் உட்காந்துருக்குறாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு
சொல்கிறாங்கன்னு சொன்னால், குடும்பமாக எல்லாருமா போய் அங்கே கேட்போம். கேட்டால் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. வராமல் விடமாட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை, அம்மா ரொம்பவே பிடிவாதம் பிடிப்பாங்க. அவங்க அங்கே போனதுக்கான காரணமே வந்து எங்களோட பிரச்சனைப்பட்டு ஒன்றும் போகலை. சேதுவோட நடவடிக்கைகள் சரியில்லாமல் தான் அவங்க போயிருந்தாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பிரிஞ்சது அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு கல்யாணம் பண்ணது பிடிக்கல. இதுக்கு தான் போனாங்க. இது சரியாகுமா? எங்களால் சரிப்பட வைக்க முடியுமா? இல்லையே. அப்புறமா எப்படி அவங்கள போய் கேட்குறது? இருந்தாலும் நீ சொல்கிறன்றதுக்காக நான் வாரேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் பாட்டியை காணல. பாட்டி வந்து எங்கேயோ போயிட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து சரி, அந்த கடையில் உட்காந்துருக்குறாங்கன்னு பார்த்தா அங்கே இல்லை, அங்கே சேது தான் வந்து வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வடை ஒன்றும் சுட்டுட்டு இருக்கலை, தினம்தான் வடை சுட்டுட்டு இருந்தாங்க. திடீரென்று அவங்க அந்த இடத்த விட்டு விலத்தி போனதுக்கப்புறமா வடையெல்லாம் கருகுதுண்டு அவங்க அந்த வடையை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அந்த கடையில் போய் அவங்க வடை சுட்டுட்ருக்குறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்கன்னு சொன்னால், குழந்தைய பார்க்கத்தான் போனேன்னு சொல்லிட்டு குழந்தையும் பார்த்துட்டு அவங்கள்ட குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க எப்படி திரும்பி வருவாங்க, எப்படி என்னில் பாசம் காட்டுவாங்க? வாய்ப்பே இல்லையே என்றுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏதாவது வார்த்தையை விட போகிறாங்க. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்குறீங்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க, இப்படியெல்லாம் சொல்ல போகிறாங்க. சொன்னால் வந்து சேது பேசாமலாம் இருப்பாங்க? சேதுக்கு தானே எல்லா உண்மைகளும் தெரியுமே. தெரிஞ்சும் தெரியாதவங்க மாதிரி இருக்கிறாங்க. இப்போ கடைசியில் வந்து ஐஸ்வர்யா பேச்சு வாங்கிட்டு போகிறாங்க. நடந்த உண்மைகள் எல்லாம் அந்த குடும்பத்துக்கே தெரிகிற மாதிரி தான் வரப்போகுது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் சேது பண்ண போகிறாங்க. எப்படியான கேள்வி கேட்க போகிறாங்க, அதை எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க ஐஸ்வர்யான்றதை வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.